Unit 1 Accounts from Incomplete Records. Exercise 1 to 5. Exercise 1 to 5 நம்ம ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி ப்ராஃபிட்டாக லாஸானு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ இன்னொரு மெத்தடு கேபிட்டல் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி நாம் ப்ராஃபிட்டாக ஆர் லாஸாக அல்லது மிஸ்ஸிங் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணலாம். இப்போ நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் இங்கே எழுதியிருக்கேன். இதில் கிரெடிட் சைடில் ஓப்பனிங் கேபிட்டல், அதாவது பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு எழுதுகிறோம். அடிஷ்னல் கேபிட்டல் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு எழுதுகிறோம். ப்ராஃபிட் கிரெடிட் சைடில் ஓப்பனிங் கேபிட்டல், அடிஷ்னல் கேபிட்டல், ப்ராஃபிட், இது 3 வரும். டெபிட் சைடில் ட்ராயிங்ஸ், லாஸ், க்ளோசிங் கேபிட்டல், அதாவது பேலன்ஸ் கேரிட் டவுன் அப்படின்னு போடுறோம். இப்போ இங்கே கொஷினை இங்கே நம்ம இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணி ப்ராஃபிட்டாக லாஸா அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர், கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் 1st April 2018 5 lakhs, இது ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ இங்கே ஓப்பனிங் கேபிட்டலில் நம்ம கிரெடிட் சைடை 5 lakhs எழுதுகிறோம். அடுத்தது கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் 8,50,000. ஸோ க்ளோசிங் கேபிட்டலுக்கு நேராக 8,50,000. அடுத்தது அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டூரிங் த இயர், அது அடிஷ்னல் கேபிட்டலுக்கு நேராக, அதாவது பேங்க் அக்கௌண்ட்னு எழுதியிருக்கேன். அதில் 1,20,000 எழுதுகிறோம். அடுத்தது ட்ராயிங்ஸ் டூரிங் த இயர், ட்ராயிங்ஸுக்கு நேராக 70,000. இப்போது டெபிட் சைடு கிரெடிட் சைடில் எந்த சைடு அமௌண்ட் அதிகமாக இருக்குன்னு பார்க்குறோம். 70,000 ப்ளஸ் 8,50,000 9,20,000 வருது. 5 lakhs ப்ளஸ் 1,20,000 6,20,000 வருது. ஸோ இதில் அதிகம் 9,20,000 டெபிட் சைடு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டோட்டல் டெபிட் சைடில் 9,20,000 எழுதுகிறோம். அதே டோட்டலை கிரெடிட் சைடு எழுதுவோம். இப்போ இந்த 9,20,000லேருந்து இந்த 5 lakhs ப்ளஸ் ஒரு 1,20,000 ஆட் பண்ணால் 6,20,000 வருது இல்லையா? அதை 9,20,000லேருந்து 6,20,000 லெஸ் பண்ணால் 3 lakhs கிடைக்குது. அந்த 3 lakhs தான் ப்ராஃபிட். அதாவது பேலன்சிங் அமௌண்ட்டு, பேலன்சிங் ஃபிகர்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஆன்சர் ப்ராஃபிட் 3 lakhs அப்படின்னு எழுதிடுறோம். இது exercise 1. next exercise 2. from the following particulars ascertain profit or loss. Capital as on 1st January 2018, அதாவது ஓப்பனிங் கேபிட்டல் 2,20,000. கேபிட்டல் as on 31st December 2018 1,80,000. இது க்ளோசிங் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டல் 40,000. ட்ராயிங்ஸ் 50,000. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டு இங்கே எழுதிடுறோம். ஓப்பனிங் கேபிட்டல் as on 1st January 2018 2,20,000. அது இங்கே ஓப்பனிங் கேபிட்டலாக
இங்கே கொண்டு வரோம். பேலன்ஸ் brought down 2,20,000. அடுத்தது கேபிட்டல் as on 31st December 2018 க்ளோசிங் கேபிட்டல். ஸோ இங்கே க்ளோசிங் கேபிட்டல் நேராக பேலன்ஸ் கேரிட் டவுன் 1,80,000. அடுத்தது அடிஷ்னல் கேபிட்டல். இங்கே அடிஷ்னல் கேபிட்டல் கொண்டு வந்தது பேங்க் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு அடிஷ்னல் கேபிட்டல் 40,000 எழுதிடும். அடுத்தது ட்ராயிங்ஸ் மேடு டூரிங் தி இயர் 50,000 ட்ராயிங்ஸுக்கு நேராக இங்கே எழுதிடும் 50,000. இப்போ இந்த எந்த சைடு டெபிட் சைடாக கிரெடிட் சைடாக அதிகமானு பார்க்குறோம். 50,000 ப்ளஸ் 1,80,000 2,30,000 வருது. இங்கே கிரெடிட் சைடு 220 ப்ளஸ் ஒரு 40 260 வருது. 2,60,000 வருது. ஸோ கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது 2,60,000. அது கிரெடிட் சைடு அந்த 2,60,000 எழுதுகிறோம். இப்போ இது அதே 2,60,000 டெபிட் சைடு எழுதுகிறோம். இப்போ இங்கே எவ்வளோ அமௌண்ட்டு குறையுதுன்னு பார்க்குறோம். 2,60,000லேருந்து இந்த 2,30,000 லெஸ் பண்ணுறோம். 30,000 கிடைக்குது. அது வந்து லாஸ். 30,000 வந்து லாஸ் அப்படின்னு வரும். அதாவது பேலன்சிங் அமௌண்ட்டு, பேலன்சிங் ஃபிகர். இப்போது லாஸ் வந்துட்டதுனால இங்கே ப்ராஃபிட் வந்து டேஷ் போட்டுருங்க. இங்கே ஆன்சர் வந்து லாஸ் 30,000. அப்படின்னு எழுதிடுறோம். லாஸ் 30,000. எக்ஸசைஸ் 2 முடிஞ்சது. அடுத்தது எக்ஸசைஸ் 3. Exercise 3. From the following details, calculate the missing figure. Closing capital 80,000, additional capital introduced during the year 30,000, drawings during the year 15,000, opening capital on 1/4/2017 question mark. Loss for the year ending 31/3/2018 25,000. ஸோ இங்கே நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். இப்போது க்ளோசிங் கேபிட்டல் 80,000 இருக்குது. அதை இங்கே க்ளோசிங் கேபிட்டலுக்கு நேராக நம்ம 80,000 எழுதிடுறோம். அடுத்தது அடிஷ்னல் கேபிட்டலை இங்கே அடிஷ்னல் கேபிட்டலுக்கு நேராக 30,000 எழுதிடுறோம். அடிஷ்னல் கேபிட்டல் 30,000. அடுத்தது ட்ராயிங்ஸ் டூரிங் தி இயர், அதை ட்ராயிங்ஸுக்கு நேராக எழுதுகிறோம். ட்ராயிங்ஸ் டூரிங் தி இயர் 15,000. லாஸ் ஃபார் தி இயர் 25,000. ஸோ லாஸுக்கு நேராக 25,000 எழுதிடுறோம். லாஸ் இங்கே வந்துடுச்சுன்னா ப்ராஃபிட் வந்து டேஷ், ப்ராஃபிட் வராது, அதை டேஷ் போட்டுடுறோம். அடுத்தது இப்போ எந்த சைடு அதிகமாக இருக்குது பாருங்கள். டெபிட் சைடு அதிகமாக இருக்குது. 15,000 ப்ளஸ் 25,000 ப்ளஸ் 80,000 ஆட் பண்ணால் 1,20,000 வருது. ஸோ அந்த 1,20,000 டெபிட் சைடு எழுதுகிறோம். அதே டோட்டலை கிரெடிட் சைடு 1,20,000 எழுதுகிறோம். இப்போ இந்த 1,20,000ல் 30,000 லெஸ் பண்ணுன்னா நமக்கு இந்த ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்கும். ஸோ 1,20,000ல் 30,000 லெஸ் பண்ணால் 90,000 நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்குது. 90,000. ஸோ பேலன்சிங் ஃபிகர். இது வந்து ஆன்சர். இங்கே நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் 90,000 எழுதிடுறோம். இது எக்ஸசைஸ் 3.
Next exercise 4. Exercise 4. From the following details, calculate the capital as on 31st December 2018, capital as on 1st January 2018 1 lakh இருக்குது. ஸோ இது ஓப்பனிங் கேபிட்டல். அப்போ நம்ம க்ளோசிங் கேபிட்டலை கண்டுபிடிக்கணும். கூட்ஸ் withdrawn for personal use by the owner, அது வந்து ட்ராயிங்ஸு. அடிஷ்னல் கேபிட்டல் 15,000, ப்ராஃபிட் 60,000. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபார்மேட் எழுதிடுறோம். இதில் கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st January 2018 1 lakh இருக்குது, அது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். இங்கே ஓப்பனிங் கேபிட்டலை 1 lakh எழுதிடுறோம். அடுத்தது கூட்ஸ் வித்ட்ரான் ட்ராயிங்ஸு 30,000. ஸோ அந்த ட்ராயிங்ஸுக்கு நேராக எழுதிடுறோம் 30,000. அடுத்தது அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு. ஸோ அடிஷ்னல் கேபிட்டலுக்கு நேராக 15,000 அடிஷ்னல் கேபிட்டல் 15,000 எழுதிடுறோம். அடுத்தது ப்ராஃபிட் ஃபார் த இயர் 60,000 வந்து ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட்டுக்கு நேராக ப்ராஃபிட் 60,000 எழுதிடுறோம். ப்ராஃபிட் வந்துடுச்சுன்னா லாஸ் வந்து டேஷ், அதை டேஷ் போட்டுடுறோம். லாஸ் டேஷ் போட்டுடுறோம். அடுத்தது இப்போ வரவு கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது, அது டோட்டல் 1,75,000 டோட்டல் போடுறோம். அதே டோட்டலை இங்கே டெபிட் சைடு எடுத்து எழுதுகிறோம். 1,75,000. இப்போ 1,75,000 30,000 லெஸ் பண்ணோம்னா 1,45,000 கிடைக்கும் பேலன்சிங் ஃபிகர். அது வந்து 1,45,000 நமக்கு க்ளோசிங் கேபிட்டல். இங்கே நம்ம ஆன்சர் க்ளோசிங் கேபிட்டலில் 1,45,000 அப்படின்னு எழுதுகிறோம். இது எக்ஸசைஸ் நம்பர் 4. அடுத்தது எக்ஸசைஸ் நம்பர் 5. Exercise 5. From the following details, calculate the missing figure. Capital as on 1st April 2018, இது opening capital. Capital as on 31st March 2019, இது closing capital. Additional capital 7,000. Profit for the year 8,000. Drawings question mark. ஸோ drawings calculate பண்ண போகிறோம். இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட்டு கிரெடிட்ஸ் எழுதிடுறோம். இதில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st April 2018 40,000 கிரெடிட் சைடு எழுதிடுறோம். 40,000 கிரெடிட் சைடு 40,000. அடுத்தது கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st March 2019 50,000 இங்கே க்ளோசிங் கேபிட்டலுக்கு நேராக 50,000 எழுதிடுறோம். அடுத்தது 7,000 அடிஷ்னல் கேபிட்டல், அது அடிஷ்னல் கேபிட்டலுக்கு நேராக 7,000 எழுதிடுறோம். அடிஷ்னல் கேபிட்டல் 7,000. அடுத்தது ப்ராஃபிட் ஃபார் த இயர் 8,000 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் 8,000, ப்ராஃபிட்டுக்கு நேராக 8,000 எழுதிடுறோம். இப்போது ப்ராஃபிட் வந்துட்டதுனால லாஸ் வந்து டேஷ் போட்டுடலாம். இப்போ கிரெடிட் சைடு டோட்டல் 40,000 + 7,000 + 8,000 இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் 55,000 வருது. ஸோ 55,000 கிரெடிட் சைடு டோட்டல் போடுறோம். அதே டோட்டலை டெபிட் சைடும் எடுத்து எழுதுகிறோம் 55,000. ஸோ இந்த 55,000ல் 50,000 லெஸ் பண்ணால் இங்கே நமக்கு ட்ராயிங்ஸு கிடைக்கும். 55,000ல் 50,000 போச்சுன்னா 5,000 வந்து ட்ராயிங்ஸ் பேலன்சிங் ஃபிகர். இங்கே ஆன்சர் ட்ராயிங்ஸ் 5,000 நம்ம
ஆன்சர் எழுதிடுறோம். ட்ராயிங்ஸ் ருபீஸ் 5000. இதுதான் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம இந்த எக்ஸசைஸ் 1 to 5 கண்டுபிடிச்சிருக்கோம்.